தண்ணி கேட்டா தண்ணி கொடுத்துருந்தா கூட அந்த உயிர் இன்னைக்கு இருந்திருக்கும். மிளகாப்படியை பிளான் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அதை கலந்து அந்த பையனை குடிக்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு இயற்கை உபாதைகள் ரெண்டுமே போயிருக்கு. அதனால அவங்க அதுக்கப்புறம் இறந்துருக்காங்க. ரொம்ப கொடூரமான ஒரு சாவு இந்த கோவில் வாசல்லே நடந்திருக்கு. இன்னைக்கு இந்த மக்கள் இன்னைக்கு கடந்து துடிக்கிறாங்க. ஆனால் அந்த இறப்பு நடந்த அந்த பையனுடைய அம்மாவையும் தம்பியையும் மட்டும் இந்த திமுக அரசியல்வாதிகள் வீட்டுக்குள்ள போய் காம்ப்ரமைஸ் பேசி உங்களுக்கு வேலை தரோம், உங்களுக்கு பணம் தரோம்னு சொல்லி அவங்கள இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துக்கு கையெழுத்து போடுறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போயிருக்காங்க. இதை தப்பு பண்ணது யாருன்னா காவல் அதிகாரிகள் தான். புகார் கொடுத்து அந்த அம்மா காணாம போச்சு கொடுக்க தான் செய்வாங்க. உங்களுடைய விசாரணை முறை இப்படிதான் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்கா? ஒரு விசாரணைய கொலை அளவுக்கு நீங்க ஏன் கொண்டு போறீங்க? சாத்தான்குளத்துக்கு அன்னைக்கு எல்லாரும் குதிச்சோம். இன்னைக்கு இந்த சிவகங்கை மாவட்டத்துல கோயில்ல வச்சு கொலை நடந்திருக்கு. இன்னைக்கு அந்த அறநிலைத்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு? சேகர் பாபு அமைச்சர் கையில தானே இருக்கு. அந்த அறநிலைத்துறையில வேலை பார்த்த பையன் தான் இந்த தம்பி. ஒரு காவலாளியா பணிபுரிஞ்ச உங்க துறையை சார்ந்த ஒரு பணியாளரை உங்க அரசாங்கத்துடைய காவல்துறையை அடிச்சு கொண்டிருக்கு. இதுக்கு இன்னும் ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் பெரிய கருப்பன் எங்க போனாருன்னு தெரியல. உயர் அதிகாரிகள் எங்க போனாங்கன்னு தெரியல. அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும். ஏன்னா நாளைக்கு எங்க எல்லாருக்குமே இது நடக்கும். அப்ப இந்த அதிகாரிகள் தங்கிட்ட எல்லா பவரும் வந்துருச்சு. இந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் முதல்ல இந்த எஃப்ஐஆர்ல